மதுரையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் அலை வீசுகிறது என அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் டாக்டர் சரவணன் அதிமுக, பாஜக, அமமுக, பாமக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்தநேரி, மதுதங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் சரவணன் மதுரை வடக்கு தொகுதி மட்டுமின்றி ஒட்டுமொத்த மதுரையும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் அலை வீசுகிறது என தெரிவித்தார். மேலும் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி 5 ஆண்டுகளாக தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், பணத்தை நம்பியே தளபதி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று விமர்சனம் செய்தார். வடக்கு தொகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அதிமுகவுக்கான அலை வீசுகிறது, திமுகவுக்கு எதிரான அலை வீசுகிறது. இங்கே வடக்கு தொகுதியில் முன்னாள் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் 5 வருடம் தொகுதி பக்கமே எட்டி பார்க்காதவர், மக்களுக்கு எந்த நல்ல விஷயத்தையும் செய்யலை. இன்றைக்கி பணம் இருக்கின்ற ஒரே ஒரு அடிப்படையில் அவர் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் நிச்சயமாக அவரை புறக்கணிப்பார்கள். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் திமுகவை புறக்கணிப்பார்கள், வீட்டுக்கு அனுப்புவார்கள். அதிமுக ஆட்சி அமைக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, ஐயா எடப்பாடியோட ஆசி பெற்ற வேட்பாளராக இன்றைக்கி எங்களுடைய பொறுப்பாளர் அண்ணன் அண்ணாதுரை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய பகுதி கழக செயலாளர் அண்ணன் KVK கண்ணன், வட்டக்கழக செயலாளர் அண்ணன் ஆசைப்பாண்டி, நாங்கள் எல்லாம் இங்கே கழக நிர்வாகிகள், பல்வேறு பொறுப்புள்ள நிர்வாகிகள் இங்கே எல்லாம் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த தொகுதியை நிச்சயம் வென்றெடுத்து எங்களுடைய பொதுச் செயலாளரிடம் சமர்ப்பிப்போம்.